ஹாய், ஹலோ மக்களே. குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு டேட் ஏப்ரல் 11. டைம் சரியா 12:14 AM. நேற்று நம்ம ஃபின் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ரூட் வேர்டு பார்த்தோம். அதிலிருந்து உருவான வார்த்தைகள்லாம் த ஃபைனல், ஃபினிஷ், ஃபைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தி எண்டு, முடிவு. தமிழில் வந்து முடிவு அப்படின்ற அர்த்தத்தோட வர்ற வார்த்தைகள் இதெல்லாம். சரியா? ஓகே. அப்புறம் மக்களே, இன்னொன்று, தயவுசெய்து ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. ஓகே. படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. டெய்லி 1/4 மணி நேரம் ஒதுக்குங்க, இல்லைன்னா அரை மணி நேரம் ஒதுக்குங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, மொ நீங்கள் அதாவது ஒரு அரை மணி நேரம்னாச்சும் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு செலவு பண்ணணும். அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் வந்து கம்ப்யூட்டரில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்க்கு செலவு பண்ணணும். ஓகே. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சீங்கன்னா 1 இயர் கழிச்சு 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது நிறைய படிச்சிருப்பீங்க. சரியா? அப்புறம் கல்கற்பி சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஏன்னா நான் வியூஸில் பார்க்குறேன். ஓகே. எல்லாமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே 5 நிமிஷத்துக்குள்ள தான் எல்லாருமே ஓட்டி ஓட்டி பார்க்குறீங்க. ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது மக்களே. சரியா? சரிங்க. ஓகே. ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வாழ்க்கைக்கு உபயோகமாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. சரி, நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இதுவரைக்கும் வந்து ஐ அம் பார்த்துட்டோம். ஓகே. ஹீ இஸ்ஸு, ஷீ இஸ்ஸு, இட் இஸ்ஸு, தட் இஸ்ஸு எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் வி ஆர், தே ஆர், தோஸ் ஆர், தீஸ் ஆர் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் எப்படி கேள்விகளை உருவாக்குறது அந்த பாசிட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து அதையும் பார்த்துட்டோம். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் அந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்லேருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். சரியா? இன்னைக்கு நம்ம டே 26ல இருக்கிறோம். ஓகே. இப்போ பாருங்க, நான் இன்னும் வந்து அடுத்த இதுக்கு போகல. ஏன்னா நம்ம வந்து நிதானமாக தான் வி நீட் டு ஃபங்க்ஷன். ஓகே. தயவுசெய்து வந்து இது அவசரப்பட்டு கற்றுக்கிறதுக்கான இடம் கிடையாது. அழகாக சொல்லித்தரோம். ஓகே. அதே சமயத்தில் மெதுவாக தான் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. நான் திருப்பி வந்து ஓகே பார்த்தீங்கன்னா ஐஎம்ல தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்சஸ் எப்படி நீங்கள் ஐஎம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் ஆங்கிலத்தையே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. புரிஞ்சதா? ஓகே. ஆங்கிலத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இங்கே பாருங்க. முதல் வார்த்தை, சாரி, முதல் சென்டென்ஸ். ஓகே. என்ன சொல்லலாம்? ஐ ஆம் இண்டியன். ஐ ஆம் இண்டியன் சொல்லலாமா, இல்லை ஆர் ஐ ஆம் an இண்டியன் சொல்லலாமா? இந்த சந்தேகங்கள்லாம் வரும் இல்லையா? எது கரெக்டுங்க? சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. இதில் which one is correct? ஓகே. ரொம்ப சிம்பிள். ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஓகே. இதெல்லாம் நீங்கள் சத்தம் போட்டு உச்சரிக்க பழகிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது. ஓகே. இப்போ இதில் ஓகே, இந்தியன்னா என்னன்ட்டு உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அப்புறம் இந்த இந்தியனுக்கு என்னன்ற ஒரு கிராமர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. விச் ஒன் இஸ் கரெக்டுங்கிறத நான் வேற கலரில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. நான் முன்னாடியே எடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும். சரியா? ஓகே. சரி. ஐங்கிறது ப்ரொனவுனு, ஆம்ங்கிறது ஆக்சிலரி வேர்பு இல்லைன்னா டு பி வேர்பு. ஓகே. இங்கே இருக்கிற ஆன் வந்து ஆர்டிக்கிள். சரியா? ஓகே. சரி, நீ அடுத்த ஒரு சென்டென்ஸ். ஐ ஆம் அ சிங்கர். ஓகே.
இந்த இடத்துல ஏ ஆர்டிகிள். சிங்கருங்கிறது என்ன? அதோட கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் உங்ககிட்ட தேடல் இருக்கணும். தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கணும். ஓகே, அடுத்தது 3வது சென்டென்ஸ் எழுதுகிறேன். மை மதர் இஸ் அ பிஸ்னஸ் உமன். ஓகே, மை மதர் இஸ் அ பிஸ்னஸ் உமன். ஓகே, அடுத்தது இப்போ பாருங்க, அண்டு ஆட் பண்ணுறேன். அண்டு வந்து கன்ஜங்ஷன். ஓகே, அண்ட் மை ஃபாதர் இஸ் அ டீச்சர். இது வந்து கம்ப்யூட்டரே பற்றி ஒன்றுமே தெரியாது, சாரி, ஆங்கிலத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கான இடம். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்க, ஐ ஆம் நாட் மேரீடு. ஓகே, இந்த மேரீடோட கிராமர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மேரீடு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். இது பாருங்க, வெர்பு மாதிரியே இருக்கும், ஆனால் வெர்பு இல்லை. நாட்டுங்கிறது அட்வர்பு. சரியா? இது இப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஆர் ஐ ஆம் அன்மேரீட் இப்படியும் சொல்லலாம். ஆர் ஐ ஆம் சிங்கிள். சரியா? ஓகே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நீங்க சொல்லி பழகணும். எங்க சொல்லி பழகணும்? கூகுள் சர்ச் மைக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. 5வது, ஓகே, ஐ ஆம் அன்மேரீடு, ஐ ஆம் சிங்கிள் முடிச்சிட்டோமா? ஓகே, இங்க பாருங்க, மை லவ்வபிள் மியூசிஷியன்ஸ் வச்சுக்கலாமா? மை லவ்வபிள் மியூசிஷியன்ஸ், இசையமைப்பாளர்கள். மியூசிஷியன்ஸ் ஆர் இளையராஜா அண்ட் ரஹ்மான். எதுக்குப்பா பிரச்சனை? 2 பேரையும் வச்சுப்போம். சரியா? 6வது, ஓகே, இதுல ஓகே, இளையராஜா என்ன, அதோட கிராமர் என்ன, ரஹ்மான்றது என்ன கிராமர்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த லவ்வபிள் என்னப்பா? கேள்வி வருதா? இந்த இஸ்ஸோட கிராமர் என்னப்பா? மக்களை எல்லாமே முன்னாடியே எடுத்திருக்கிறேன். சரியா? ஓகே, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளூரல் நவுனு. இளையராஜா வந்து நவுனு. ஓகே, ஆறுங்கிறது ஆக்சிலரி வேர்பு. ஓகே, இந்த அன்மேரிடோட கிராமரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சிங்கிள் இதோட கிராமர் தெரிஞ்சு, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக 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 பழகிரும். சரியா? இப்போ நம்ம சென்டென்சஸ் வந்து அதாவது ஃபார்ம் பண்ணுறோம். புரிஞ்சதா? ஓகே, அடுத்தது பாருங்க, நீங்க இப்படி சொல்லிக்கலாம். சரி, இந்த மையோட கிராமர் என்னப்பா? மைங்கிறது என்ன சொல்லலாம்? வாட் இஸ் மை? பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேவா? பொசசிவ்னா என்ன? ரொம்ப பொசசிவா இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல சில பேரை பார்த்து. ஓகே, அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நவுனு ப்ரோனவுன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப டீப்பா அதுக்குள்ள போக வேண்டாம். மைங்கிறது ப்ரோனவுன். ஓகே, இப்போ நேம் என்ன? நேமோட கிராமர். அவ்வளவுதான். நீங்க தான் யோசிக்கணும். மை நேம் இஸ் அன்பு, என்னோட பேரு. ஓகே, மை நேம் இஸ் அன்பு. அடுத்தது இங்க பாருங்க, 7வது சென்டென்ஸ். மை ஃபேவரைட் கலர்ஸ் ஆர், என்ன வச்சுக்கலாம்? மை ஃபேவரைட் கலர்ஸ் ஆர் கிரீன் அண்ட் yellow.
இந்த அண்டோட கிராமர் வந்து கன்ஜங்ஷன், அதாவது இணைப்பு. ஓகே, கிரீன்னா என்ன? ஆறுங்கிறது ஆக்சிலரி வெர்பு. புரிஞ்சதா? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இதுல ஃபுல்லும் ஐ, மை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். புரிஞ்சதா? நீங்க இங்க பார்க்குற எல்லா சென்டென்சஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சதா? ஓகே. ஒவ்வொரு வார்த்தையோட, ஒவ்வொரு சொல்லோட கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போறேன். ஓகே. இப்ப நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். புரியுதா? ஓகே. இப்ப லவ்வபிள் அப்படின்னா, முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. லவ்வபிள்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே. அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு அதாவது பெயர்ச்சொல்லை விவரிக்க ஓகே பயன்படுறது. ஓகேவா? இங்க வந்து லவ்வபிள் பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிஷியன்ஸ் அப்படிங்கிற பெயர்ச்சொல்லை விவரிக்க பயன்படுகிறது. ஓகே, லவ்வபிள். முன்னாடி வீடியோஸ்ல பார்த்துக்கோங்க மக்களே. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இத ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஐ கூட பாருங்க, இது மட்டும் கொஞ்சம் பெருசா குடுக்குறேன். டைம் இழுத்தாலும் பரவால்ல. பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆ ஓகே. ஏன்னா டீட்டெயில்டா படிக்கணும். ஓகே. இந்த ஐ கூட கலர்ஸ் மட்டும் வேற குடுக்குறேன். ஓகே. ஐ கூட ஆம் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்தது ஓகே. ஐ கூட என்ன வரும்னா, ஆம் வரும். அடுத்தது ஓகே. இந்த ஹி, ஷி, ஓகே. இட்டு பார்த்தோம். தட்டையும் சேர்த்துக்கோங்க. ஓகே. இது கூடலாம் ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆக்ஸிலரி வெர்ப், டு பி வெர்ப் பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ் வந்துரும். ஓகே. அடுத்தது வி, யூ, தே, ஓகே. தீஸ், தோஸ், இவைகள், அவைகள் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இது கூடலாம் ஆர் வரும். ஓகே. பாருங்க, இந்த ஆமு, இந்த இஸ்ஸு, இந்த ஆர் எல்லாமே ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் தான். சரியா? இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐ ஆம், இது மட்டும்தான். ஓகே. மெதுவாக தான் போகிறேன். ஓகேவா? என்னோட ஐடியா என்னன்னா, இதுல வந்து இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கிறது இல்ல, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஓகே. அதாவது சில கேள்விகள் வந்து யூடியூப் சேனல்ல போல்னு பேரு. ஓகே. அதுல நீங்க வந்து பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கான சில முயற்சிகள் வந்து நான் வந்து இறங்கியிருக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இது வந்து இந்த செஷன் வந்து ஒரு சின்ன ரீகேப். ஓகேவா? நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம்னா, ஓகே. இந்த ஹி, ஷி, இட்டு, தட்டு, ஓகே. அந்த இதில் இஸ்ஸு திருப்பியும் நான் உங்களுக்கு தயவுசெய்து வந்து போர் அடிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஓகேவா? இது எல்லாமே ரீகேப். ஓகே. இதில் அட்வர்ப்னா என்ன, கன்ஜங்ஷன்னா என்ன, ஓகே, நவுனுன்னா என்ன, எல்லாமே வந்திருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. ஓகே. இந்தியனுக்கு முன்னாடி ஆன் போட்டிங்கன்னா, ஓகேவா, ரெண்டுமே சொல்லலாம். ஓகே. திருப்பி இங்கே எழுதுறேன். ஓகே. போத் ஆர் கரெக்ட். போத் ஆர் கரெக்ட். ஓகே. அதாவது இந்த சென்டென்ஸும் கரெக்டு. ஓகே. இந்த சென்டென்ஸும் கரெக்ட். ஓகே. என்ன வித்தியாசம்னா, ஓகே, ஆன் இண்டியன் யூஸ் பண்ணீங்கன்னா இண்டியன்கிறது நவுனு. ஓகே. ஐ ஆம் இண்டியன் சொன்னீங்கன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஓகே. சரி. இனி நம் அடுத்தது வந்து ஒக்காபுலரிக்கு போகிறோம். ஓகே. பாருங்க, நேற்று நம்ம ஒக்காபுலரியில் என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம்? ஃப்ரெஞ்சு ரூட் வேர்டில் ஃபின் பார்த்தோமா? ஃபைனல், ஃபினிஷ், ஃபைனு. ஓகே. இது கூட என்னென்ன வார்த்தைகள்லாம் இப்போ பாருங்க உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரருக்கு எவ்வளோ வார்த்தைகள் உருவாயிருக்குங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா?
இப்போ இந்த ஃபின்னு கூட இன்னும் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கு இங்க பாருங்க. எல்லாமே இப்ப நான் டைப் பண்ற எல்லா வார்த்தைகளுமே ஃபினாலே, ஓகே, எல்லாமே முடிவு அப்படிங்கிற சம்மந்தமா வரும். ஓகே, இறுதி, ஃபினாலேன்னா இறுதி, ஃபைனல்னாலும் இறுதி தான். ஓகே, ஃபினாலே. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனைட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபின்னு வரும் பாருங்க. ஓகே, ஃபைனைட் டிசிஷன் அப்படிம்பாங்க. உறுதியான முடிவு, உறுதியான இறுதி முடிவு, ஃபைனைட். ஓகே, இன்ஃபைனைட் அடுத்தது. ஓகே, இன்ஃபைனைட் அப்படின்னா முடிவு இல்லாத. இன்ஃபினிட்டிங்கிற வார்த்தை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபைனைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபின் அப்படிங்கிற பிரெஞ்சு ரூட் வேர்ட்லேருந்து உருவான வார்த்தைகள் இது எல்லாமே. ஓகே, நினைச்சு பாருங்க, இதெல்லாம் அவசரமா என்னால் எடுக்க முடியாது, மெதுவாக தான் என்னால் எடுக்க முடியும். ஓகே, கவனிக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இன்ஃபைனைட்டு, டிஃபைன். இது எப்படிப்பா? இதுலயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎன் இருக்கு பாருங்க. டிஃபைன். டிஃபைன்னா முடிவு வரை விவரமாக சொல். ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை முடிவு வரை விவரமாக சொல் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃபைன் வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டியோட முடிவு வரை. ஓகே, நீங்க நீங்க வந்து ஆன்சர் பேப்பர்ல எழுதணும். டிஃபைன் வெலாசிட்டின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, வெலாசிட்டின்னு தமிழ்ல வந்து திசைவேகம். ஓகேவா? பாருங்க, டிஃபைன் எல்லா இங்க இருக்கிற எல்லா வார்த்தைகளிலும் அந்த முடிவு தி எண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு, கன்ஃபைன். இதுலயும் ஃபின் இருக்கு பாருங்க. ஓகே, கன்ஃபைன் அப்படின்னா முடிவு வரை கட்டுப்படுத்தப்பட்ட. ஓகே, முடிவு வரை கட்டுப்படுத்தப்பட்ட. ஓகே, புரிஞ்சுதா? நீங்க கன்ஃபைன்றது என்ன அப்படிங்கிறது சரி, நீங்க பார்க்குற வார்த்தைகள்லாம் நீங்க கூகுள் சர்ச்சில் ஒரு தடவை ஓகே அர்த்தம் பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஓகே நீங்க பிரயோகப்படுத்தலாம். ஓகே, உங்களுடைய டெய்லி இங்கிலீஷ் சென்டென்சஸ்ல அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? நான் உங்களுக்கு ஆங்கிலத்தையே ஓகே வித்தியாசமா சொல்லி கொடுக்குறேன், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்னைக்கு. ஓகே, நாளைக்கு ஓகே நான் இது வரைக்கும் என்ன நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, ஓகே இன்னும் எவ்வளவு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு என்ன நிறைய ரூட் வேர்ட்ஸ் நம்ம கற்றுருக்குறோம். ஓகே, நிறைய ரூட் வேர்ட்ஸ். ஓகே, அதாவது கிரீக்கில் கற்றுட்ருக்கோம், அப்புறம் ஃப்ரெஞ்சு, லாட்டின். ஓகே, ஸோ என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தேடி 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 நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த ஆம்பி, டெக்ஸ்டரு, ரெஸ்டாரர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பி யூஸ் பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. ஓகே, இன்னும் என்ன ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அப்படிங்கிறத ஓகே உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே மக்களே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப 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 உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, தயவுசெய்து ஓட்டி பார்க்காதீங்க. ஓகே, எடுக்கிறதே 1/4 மணி நேரம். ஓகே, பாய்ப்பா. டேக் கேர்.